நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். போகிறவன் இங்கே திரும்பி வந்திருக்கேன்னா காரணம் இல்லாமலா? ஏய் ஏய் உன்னதான் யூரியா ஒன்ன யார் புதுசு சிவகார்த்திகேயன் உன்னதான் லேட்டஸ்ட் இறக்குமதி. அது தெரியும். கோல்ட் இஸ் கோல்டு. அது எக்ஸ்பைரி ஆனது. நான் கருப்பா இருக்குன்னு நீ கருப்பு சட்டையா போட்டுட்டு இருக்க. ஏங்க இந்த ஏதாவது பண்ணி கலர் காம்பினேஷன்லாம் மாற்றி அதை வெள்ளை சட்டையாக மாற்றி விட்ருங்க. அப்புறம் என்ன அப்புறம் முன்னை விட இப்போ நீ ரொம்ப ஸ்மார்ட் ஆகிட்ட. எப்போ அந்த தம்பி விஜயன் தம்பி தானே இந்த மாதிரி பேசும்? இல்லை இப்போ நானும் பேசி ஆகணும். பேச வேண்டிய சூழ்நிலை. ஓகே, அவங்க 3 பேரையும் சிரிக்க வைக்கணும் இந்த முறையாவது. நான் அதை பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன். 156 எபிசோட்ல ஏதோ ஒரு 5-6 தான் அந்த மாதிரி ஆச்சு சம்பவங்கள். போன எபிசோடாச்சும் வந்திருக்கலாம். அதை சொல்லுடி. இப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு உரிமையா சொல்லுடின்னு சொல்றாப்பலன்னா. இது வெளியே ஆம்பளை யாராச்சும் சொல்ல முடியுமா? போச்சு பார்த்துக்க, பரவாயில்ல. ஏய் பேபி, சத்தியமா சொல்றமா, உன்னோட லூஸ் யாரையும் உன்னோட ட்ரெஸ் உன்னோட அந்த ஸ்டைல் எல்லாம் பார்த்து அந்த ஸ்மைல் பண்ணா நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணேன். பட் இல்ல, ஆக்சுவலா உங்க பேர் என்ன? இது சல்பட்டா சரோஜா. சல்பட்டா சரோஜா. உங்களை பார்த்து அவங்க அந்த ஹேர் ஸ்டைலே ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. நடுவில் இருக்கவங்க வந்து அதை பார்த்து அது பேர் என்ன? சிங்கப்பூர் தீபா. சிங்கப்பூர் தீபா. ஏன் சிங்கப்பூர் தீபா? தீபா வந்து என்னோட நேட்டிவ் பிளேஸ் வந்து சிங்கப்பூர். நல்ல நம்ம தாத்தா வீட்டில் இருக்க பழைய டீப்பா மாதிரி இருந்துக்கிட்டு சிங்கப்பூர் தீபா. அப்பா அந்த பாப்பா அது பீப்பா. ஏப்பா போப்பா அப்பா. இவங்க இது முக்கியமா இந்த பாயிண்ட்ல நான் அப்படியே ஸ்டாப் பண்ணி சொல்லிக்கிறேன். இவங்க இந்த மாதிரி தான் வந்தவொடனே இஷ்டத்துக்கு ஏதாவது பேச ஆரம்பிச்சிருவாங்க. கான்செப்ட்னு ஒன்னே கொண்டு வர மாட்டாங்க. அப்படியா? மேக்கப் மட்டும் போட்டு இருக்குப்பா. இருக்கா? உண்மையை சொல்லுங்கள் என்னோட செல்லுங்கன்ற நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் நான் வந்து இந்த மாதிரி வழிக்கு விழுந்த இந்த டைமில் வழிக்கு விழுந்தாலும் நீ எந்திரி. இந்த மாதிரி வழிக்கு விழுந்த பெண்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஆதரவாக இருக்கோம். அதாவது இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆண்களோட அந்த நான் சொல்றது அந்த ஆண்களோட ஆதிக்க தலைவிரிச்சு ஆடுது. இந்த மாதிரி இளம் பெண்களை வந்து இந்த திருமணம் என்ற ஒரு கூட்டுக்குள்ளே போட்டு அவங்கள புழுவாக நசுக்கிறாங்க. அவங்களோட சுதந்திரத்தை பறிக்கிறாங்க. அழுவாதம்மா, அழுவாது, தயவு செஞ்சு அழுவாத, அழுவாதம்மா. நான் அழுவல மேடம், நீங்க அழுவாம சொல்லுங்க. இது அதை முதல்லயே சொல்ல வேண்டியதானே? 3 தடவை அழுவாத அழுவாத மூதேவி. நீங்க அழுவல இல்லையா மேடம்? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? உன்னோட பேர் என்னம்மா? மேடம் என் பேர் சிங்கப்பூர் தீபா மேடம். தீபா? ஆமா மேடம். தீபா என்ற பேர் வந்து என்ன ஒரு சீட் எடுக்க போறீங்களா? இல்ல, தீபா வந்து தீபம். உன் வாழ்க்கை வந்து ஒளிமயமா இருக்கும். ஆனா உன் வாழ்க்கை இருண்டு போறது காரணம் என்ன? உங்க வீட்டில் கரண்ட் இல்லையா? கரண்ட் எல்லாம் இருக்கு மேடம். என் கணவர் தான் என் கூட இல்லை. இப்போ கரண்ட்ல இருக்கிற கணவர் யாரு? இப்படி திடீர்னு கேட்டா எப்படி மேடம்? ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. பாருங்க, இவங்களோட கொடுமைகளை பார்த்தீங்களா? இந்த மாதிரி கொடுமை, இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்களை வந்து நாங்கள் பாதுகாக்கிறது தான் எங்களோட நிகழ்ச்சியோட நோக்கமே. இதுதான் வந்து இந்த நிகழ்ச்சியோட பேர். என்னோட உண்மையை சொல்லலாம், என்னோட போகலாம். ஒரு சிறிய இடைவேளை, மீண்டும் உங்களை சந்திப்போம். இடைவேளை முடிஞ்சிருச்சு, சரியாம்மா? இப்போ வேற என்ன உங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறாரு உங்க கணவர்? மேடம் என்னோட கணவர் தினமும் குடிக்கிறார் மேடம். தினமும் குடிக்கிறார்? ஆமாம் மேடம். தினமும் குடிச்சிட்டு வந்து என்னை அடிக்கிறார் மேடம். குடிச்சதும் இல்லாமல் அடிக்கிறார்? ஆமாம் மேடம். ஏன் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ள அவர் ஆளாக்கப்பட்டிருக்காரு? அது தெரியல. வெளியில் இருக்க கெட்ட ஃப்ரெண்ட்ஸுங்க தான் மேடம் அது காரணம். கெட்ட குடிச்சிட்டு வந்து அடிக்கிறது இல்லாமல் நைட்டில் என் மேலே இது சொல்ல முடியல மேடம். சொல்லுமா, இவ்வளோ சொன்னியாம்மா, இதை சொல்லிட்டுக்கு என்ன? என் மேலே காலை தூக்கி போடுறாரு மேடம். என்னம்மா காலத்தானே போட்டாரு? அம்மி கல்லையா தூக்கி போட்டாரு? மேடம் அவர் காலு கல்லு மாதிரி தான் மேடம் இருக்கும். நீங்கள் அவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மேடம். பாருங்க, நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு மேடம். அப்படிப்பட்ட ஒரு கணவன், அதை யாருன்னு நாங்கள் பார்க்க விரும்பலை. இருந்தாலும் அந்த கொடூரமான ஒரு மிருகத்தை, அந்த அமானுஷ சக்தியை, அந்த ஒரு விஷ ஜந்துவை வந்து இந்த மக்கள் முன்னாடி நாங்கள் கொண்டு வந்தே காட்டணும் இல்லையா? இல்லைன்னா அது வேற யாராவது ஒரு வாழ்க்கையை கூட அது பாதிக்கப்படலாம். அதனால் வந்து அந்த வேற வழி இல்லை. எங்களுக்கு பார்க்கவும் பிடிக்கல, பார்க்காம இருக்கவும் முடியல. அதனால் அந்த கொடூரமான மிருகம், அந்த அரக்கன், இந்த இளம் பெண்ணை, இந்த அவளை பெண்ணை வந்து இந்த அளவுக்கு இவங்க படித்து இன்னும் பெரிய சாதிக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவு இருக்குது. எத்தனை நம்ம படிச்சு? நீ
எட்டாவது படிச்ச இந்த பெண்ணுக்கு வந்து படிப்பே எட்டாவதுன்றது வேற விஷயம். அந்த மனுஷனை, அந்த மிருகத்தனமான மனுஷனை பார்த்து 4 கேள்வி நான் கேட்கணும். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மேடம் இது சேரி எங்க வாங்குனீங்க? இது டி நகர்ல. இந்த செயின் அது இங்கதான் பக்கத்துல. இது சேரி மீண்டும் நிகழ்ச்சி தொடங்குகிறது. சிரிச்ச மாதிரி அப்படியே வர சொல்லுங்க அந்த மிருகத்தை வர சொல்லுங்க. நான் கேட்கிறேன் 4 கேள்வி இந்த பெண் சார்பா நான் கேட்கிறேன். நீங்க இப்படி வந்துருமா, நீங்க இப்படி வந்துருங்க. பிரச்சனை விடுங்க. பாத்தீங்களா மேடம் உங்க தெரியல என்ன? சரி பார்த்துட்டு தான் இருந்தேன். விடுங்க. என்ன சங்கர் எங்க ஆளே காணோம். நேத்து நான் உனக்கு மிஸ் கால் கொடுத்தேன். ஆமா இல்ல நான் ஷோ போயிருந்தேனே. இப்போ நாளைக்கு தூத்துக்குடி போறேங்கற. இப்போ நான் யாரோட வெளிய போறது? சாத்துக்குடி வாங்கி போ. இல்லப்பா நீ வாங்கடா. என்ன நடக்குது? அவரோட மனசுல வந்து உள்ளொழுக்கி நான் அதை ஆராய்ஞ்சு பார்த்தேன். வேற ஒண்ணும் இல்ல. என்ன சங்கர் என்ன பண்றீங்க நீங்க தினைக்கும்? இவளோட குடும்பம் நடத்த முடியாதுன்னா மேடம் என்னாலே அந்த ஆளோட குடும்பம் நடத்த முடியாது. செருப்பு பிஞ்சறாங்க. நீ பேசாதயா? பேசாத. நீ பேசாத. முதல்ல நீங்க பேசாதீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. என்ன சங்கர் என்ன இதெல்லாம் வந்து? இல்ல மேடம் நீங்க இப்போ ஓகேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. உங்களோட குடும்பம் நடத்திடுவேன். ஆனா இவளோட என்னால ஒரு நிமிஷம் கூட குடும்பம் நடத்த முடியாது. பாத்தீங்களா மேடம் உங்ககிட்ட எப்படி பேசுறானே? இருமா என்கிட்ட தான் பேசினாரு. எனக்கு காது செவிடானே. அதாவது அவர் ஓகேன்னு சொன்னா போதும்னு சொல்றாரு. இதில் பத்தி எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. பட் ஆனா உங்களோட ஒப்பீனியன் ஒன்று இருக்குல்ல, நீங்க என்ன சொல்றீங்க இதுக்கு? சரி இதை பத்தி அப்புறம் விடுங்க சங்கர். நீங்க ஏன் கை நீட்டி பேசுறீங்க சங்கர்? மேடம் நான் பயிரெறிஞ்சு சொல்றேன் மேடம். மூட்டை தூக்குறவங்க கூட வாழ்ந்துடலாம் மேடம். ஆனா இந்த மூட்டை கூட என்னால வாழ முடியாது மேடம். என்னால வாழ முடியாது. என் வாழ்க்கை எப்படி தெரியுமா மேடம் ஆச்சு? பொறி மூட்டை மேல விழுந்த புலி மூட்டை மாதிரி ஆயிடுச்சு மேடம். நிறுத்து நீ பேச்சல எடுத்து. நீ பேசாதயா? நடி நீ என்னையா பேசுற? மேடம் டோப்பா கல்றாரு மேடம். டோப்பா கல்றாரு. டோப்பாவை கையிருங்க போங்க. இந்த ஒரு விஷயத்தை நல்லா பார்த்துருக்கணும் நீங்க. அதாவது இவ்வளவு கோடி ஜனங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சியில இவர் வந்து அந்த அம்மாவோட முடியை வந்து எப்படி பிடிச்சிருக்க. ஒரு நிமிஷம் அதை கொஞ்சம் ரீவன் பண்ணி காட்டுங்க. அதை அப்படியே நிப்பாடு. ஒரு நிமிஷம் சொல்லித்தல போது. ஒரு நிமிஷம் அந்த அம்மாவோட முகத்தை சங்கர் அப்படியே கேமரா அந்த சங்கரோட முகத்துக்கு ஜூம் போங்க. அவர் முகத்துல எவ்வளவு ஒரு கொலவெறி தெரிஞ்சு பார்த்தா அப்படியே அந்த அம்மா முகத்துக்கு ஜூம் வாங்க. வேணாம் அப்படி போடுங்க. அப்படியே சங்கர் முகத்துக்கு போடுங்க. அப்படியே விடுங்க சங்கர். எவ்வளவு பேர் முன்னாடி நீங்க வந்து அந்த மாதிரி முடிய பிடிச்சி அடிக்கிற அளவுக்கு ஒரு இல்ல மேடம். அவ வந்து முந்தா நேத்து கமலாவோட படத்துக்கு போனேங்கிறான். எங்க சொல்லுங்க பாப்பா போனாலும் போனியா மேடம்? நான் கமலா கூட தான் மேடம் போனேன். கமலா கூட தான் போனேன். சத்தியமா உங்க மேல சத்தியமா அவ போயிருக்க முடியாது மேடம். ஏன் சங்கர் எதை நீங்க ஒரு ஆணித்தனமா ஒரு அழுத்தமா நீ எப்படி சொல்றீங்க போயிருக்க முடியாதுன்னு? அன்னைக்கு கமலா ஏன் கூட படத்துக்கு வந்தா எப்படி கூட போயிருப்பா? அப்ப நீ யார் கூடமா போன? கமலாவோட வீட்டுக்காரு கூட போயிருந்த மேடம். சிரிக்குமா? நீங்க அப்பயே இவங்களே கூட்டு போல. நீங்க கமலா கூட போனீங்க. எனக்கு யார் அவைலபிலிட்டி இருக்காங்களோ அவங்கள தான் நான் கூட்டு போக முடியும். சரிம்மா இப்போ வந்து உங்களுக்கு வந்து இவரோட வாழ பிடிக்கல? அது மட்டும் எனக்கு பிடிக்கல மேடம். கேட்டா முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. இல்ல இடையில கேட்டா சொல்வா அந்த சிகரெட்ல சூடு வச்சேன்னு சொல்லு. ஆமா மேடம் சிகரெட்ல சூடு வச்சிட்டாரு மேடம். அத நீங்க கேட்கவே இல்லையா மேடம்? மறந்துட்டா. நீங்க சொல்லணுமா? நீங்க தான் சொல்லணும். நான் ஒவ்வொரு தடவையா வந்து என்னென்ன டார்ச்சர் பண்ணாரு கேட்டுக்கிட்டே இருந்தேன். அதான் என்னோட வேலை. பதில் சொல்ல வேண்டியது உன்னோட வேலைமா. எங்க சூடு வச்சிருக்கீங்க? இங்க பாருங்க மேடம். காமிக்கிறா பாரு கேமரா முன்னாடி. அது சிகரெட்லயா? ஆமா மேடம். நான் ஒத்துக்கவே மாட்டேன். இது சுருட்டுல வச்ச மாதிரி இருக்கு. அவ்வளவு பெருசா இருக்கு அது. மேடம் அது என்னோட தொப்புள். இந்த சைடுல பாருங்க. என்ன சங்கர் ஏன் அங்க சூடு வச்சீங்க நீங்க? நான் சிகரெட்டை பிடிச்சு அணைக்கிற இடத்துல ஆஸ்ட்ரே இருக்கும். ஆஸ்ட்ரேக்கு பதிலா அந்த ஆஸ்திரேலியா இடுப்பை வச்சு அப்புறம் எதுல சுடுவாங்க? இப்ப வந்து என்னதான் நீங்க வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கீங்க சொல்லுங்க. எனக்கு இவளோட வாழ பிடிக்கல. எனக்கு பிடிக்கல மேடம். அவளோட வாழ எனக்கு பிடிக்கல. பாத்தீங்களா? காதலிச்சு கல்யாணம் பண்ணும்போது எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்காங்க அவங்க. இல்ல அவங்க காதலிச்சதெல்லாம் சொல்லவே இல்லையே எதுவும். அது எல்லாத்தையும் சொல்ல முடியும். எவ்வளவு படத்துல பிளாஷ்பேக்ன்றா மேல மரத்தை காட்டுறாங்க அதோட அவ்வளவுதான்றாங்க. அதெல்லாம் கேட்க மாட்டீங்க. இருப்பா அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. அந்த ஜோடிங்க வந்து எதனால இந்த மாதிரி ஆகுது இல்லையா?
இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் திருந்தணும். இதுதான் எங்களோட ஒரு நோக்கம். உங்க இந்த நோக்கம் நிகழ்ச்சியோட நிகழ்ச்சியோட வேலையே இதுதான். ஹலோ ஹலோ உண்மையை சொல்லுங்க, என்னோட செல்லுங்கன்னு சொல்லுங்க. அவர் நோக்கம் என்னவா இருக்குன்னு கேளுங்க. இப்போ உங்களோட நோக்கம் என்ன சங்கர்? என் கூட அவளுக்கு வாழ பிடிக்குதா பிடிக்கலன்னு கேட்டு ஒரு முடிவு பிடிக்கலையாமா? எனக்கு பிடிக்கல மேடம், சத்தியமா? சத்தியமா பிடிக்கல. திரும்ப நீங்க வந்து அவரை டார்ச்சர் பண்ணீங்களா? எனக்கு அவனை பார்த்தாலே பிடிக்கல மேடம். அவன் மூஞ்ச பாருங்க. ஏய், என் மூஞ்சி ஓ மூஞ்சியை கேமரா பண்ணி காமெடி. மூஞ்ச பாருங்க. இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை? அவங்க ஏதாச்சும் கலராலன் பிரச்சனையா? இப்ப வந்து என் கூட யார் வந்தாலும் அவ பேசாம இருப்பாளான்னு கேளுங்க. இல்லம்மா, அதுக்கு முன்னாடி இன்னொன்னு இருக்குமா? எடுத்து கொடுக்குறத கவனிச்சிக்கலையா? ஆமா. அவங்க கலராலன் இந்த பிடிக்கல. முகரையை பாருங்க, இவளோட குடும்பம் நடத்த முடியுமா? கருப்பு கருப்பு பேய் கருப்பா இருக்கா. சங்கர், இது எல்லாரையும் பாதிக்கும் சங்கர். அதாவது ஒரு பெண் கருப்பா இருக்காளான்றது கவலை இல்லை, அவ கற்போடு இருக்கிறாளா? அந்த கற்பை சூறையாடிட்டு அவளை ஒரு சூரிய தாங்கா மாதிரி செதறி விட்டு போயிருக்கேன். சரிமா, அந்தால என்ன கார்ல இருக்கா மேடம்? சரிமா, விடுமா எல்லாத்தையும் யோசிச்சு சொல்றேன். இப்போ உங்களுக்கு வாழ பிடிக்கல. ஆமா மேடம், பிடிக்கல. திருப்பி வந்து அவர் யாராச்சும் கட்டிக்கினாங்களோ, அவர் யார் கூட போயிட்டாலோ நீங்க வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டீங்க. நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். சத்தியமா? சத்தியமா மேடம். இந்த மக்கள் முன்னாடி சொல்லுங்கம்மா, நான் எனக்கு அவருக்கு சம்பந்தமே இல்லைன்னு. சொல்லுடி. உனக்கும் அவருக்கு எனக்கு இல்லை, உனக்கும் அவருக்கு சம்பந்தம் இல்லைன்னு. எனக்கும் இந்த ஆளுக்கு சம்பந்தமே கிடையாது. அப்பாடா, பாப்பா. ஓடி.